அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு, இறந்தவுடன் ஆத்மா என்ன செய்யும், எங்கு செல்லும் அப்படிங்கிறதாகும். இப்போது இறந்ததுக்கு பிறகு ஆத்மா என்ன செய்யும், எங்கு செல்லும் அப்படின்னா, இதில் நம்ம சமூகத்தில் நிறைய நம்பிக்கைகள் இருக்குது. என்ன செய்யும்னு சொல்லுவாங்க, ஆத்மா அழுகும்னு சொல்லுவாங்க சில பேர். இல்லை மறுபடியும் அந்த உடம்புக்குள்ளே போக முயற்சி பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அது நம்ம குடும்பத்தோடு தான் இருக்கும், இல்லை நம்ம வீட்டை சுற்றி சுற்றி வரும், நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்கும், உள்ளே இருக்கும், நம்மளை விட்டு பிரியாது, இப்படி சொல்லுவாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மத ரீதியாக பார்க்கும்போது நம்ம இறக்குற தருவாயில் யமதூதர்கள் வருவாங்க, அந்த பாசக்கயிறு போட்டு அந்த ஆத்மாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா யமதூதர்கள் எப்படி இவங்க குடும்பத்தாரோடு இருக்க முடியும் இல்லைங்களா? சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆத்மா சாந்தி அடைகிற வரைக்கும் பூமியிலே தான் சுற்றிட்டு இருக்கும் அப்படிம்பாங்க. அப்போது யமதூதர்கள் இவங்களை கூட்டிகிட்டு போகலையா? சாந்தி அடையாத ஆன்மாக்கள் சாந்தி அடையட்டும், அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்களா? இதில் ஒரு கிளாரிட்டி இல்லையே. சரி, ஏன் யமதூதர்கள் யாரும் இஸ்லாமியர்களை கூட்டிச் செல்வதில்லை, கிறிஸ்துவர்களை கூட்டிச் செல்வதில்லை, யூதர்களை கூட்டிச் செல்வதில்லை? அது ஏன் இந்துக்களை மட்டும்தான்? யமதர்மராஜனை யார் நம்புகிறார்களோ அவங்கள மட்டும்தான் இவங்க கூட்டிகிட்டு போவாங்க, அவங்கவுங்க மத கடவுள்கள் அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவாங்க மற்ற மக்களை அப்படின்னு அர்த்தமா? இதெல்லாம் நமக்கு நிறைய குழப்பங்களை கொடுக்குது இல்லையா? சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இறந்ததற்கு பிறகு அவர்கள் ஒளியின் வேகத்தில் பிரயாணம் செய்வாங்க அவங்களோட ஆத்மலோகத்துக்கு, அது போய் சென்றடைகிறதுக்கே 1 வருஷம் ஆகும் அப்படிங்கிற ஒரு இது. மாதம் நம்ம காகத்துக்கு சாதம் வைப்போம், சாதம் வச்சாங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. போகிறக்கே 1 வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்னால், மாதம் காக வடிவில் உங்கள் வீட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு போனாங்கன்னா எப்போ தான் அவங்க ஆத்மலோகத்தை சென்றடைவது? போகிறக்கு 1 வருஷம் ஆகுங்கிறது உண்மைன்னா நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடே வைக்கக்கூடாது. அப்போ தானே அவங்க போய் சென்றடைய முடியும். சென்றடைஞ்சதுக்குள்ளே 1 வருஷத்தில் மறுபடியும் நம்ம திதி கொடுத்துட்டோன்னு சொன்னால், அந்த வருடாந்திர திதி அதுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு மறுபடியும் 1 வருஷம் ஆகாதா? இதெல்லாம் நேரம் தூரம் அப்படின்றதுக்கு உட்பட்ட மாயை. புரியுதுங்களா? ஆத்மா இங்கு செல்லும் அங்கு செல்லும் அப்படிங்கிறதும் இது ஒரு நேரத்திற்கும் தூரத்திற்கும் உட்பட்ட மாயை தான். ஏன்னா ஆத்மா எங்கும் செல்வதே கிடையாது. ஆத்மா ஆத்மலோகத்தில் மட்டும்தான் இருக்கும். முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்மளுடைய உடலுக்குள் ஆத்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை முழுமையானது அல்ல. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ளே ஆத்மா இருக்குது, நம்ம செத்துட்டோம்னா அந்த ஆத்மா நம்ம உடம்பு விட்டு வெளியே போயிடும், வெளியே போயிட்டு வேற ஒரு கருவறையில் அது போய் தங்கிக்கும், வேற ஒரு தாயின் கருவறையை தேர்ந்தெடுத்து கொள்ளும், அந்த வாழ்க்கையை அது வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அதாவது அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இதயத்துக்குள்ளே ஆத்மா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நெற்றிப்பொட்டுக்கு நடுவில் ஆத்மா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதயத்துக்குள் ஆன்மா இருப்பது உண்மை என்றால், நீங்கள் இதய அறுவை சிகிச்சை செய்து விட்டீர்கள் என்றால் உங்கள் ஆன்மாவை நீங்கள் இழந்து விடுவீர்கள். இப்போது மிருகங்களுக்கு அவங்களுடைய தலையை கட் பண்ணி வேறொரு மிருகத்தினுடைய தலையை கட் பண்ணி வச்சு அந்த சர்ஜரியெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அது சில நாட்கள் சில காலங்கள் அது வாழ்ந்துருக்கு. அப்போது அப்படி பண்ணும்போது உங்கள் தலைக்குள்ளே, அதாவது நெற்றிப்பொட்டுக்கு நடுவே உங்கள் ஆன்மா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறது உண்மையானால், நீங்கள் இந்த தலையை மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆன்மாவை இழந்து விடுவீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு சரியாப்படுதா? ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை முதல்ல நான் சொல்லிட்டேன். இனி தெளிவு என்ன, உண்மை என்னன்றதை சொல்கிறேன் நான். இறந்ததற்கு பிறகு ஆத்மா எங்கு செல்லும், என்ன செய்யும்னா, முதலில் ஆன்மா எங்கும் செல்வதில்லை. உங்கள் உடம்புக்குள்ள ஆத்மா இல்லை, ஆத்மாவிற்குள்ளே தான் உங்களுடைய உடம்பு இருக்குது. ஆத்மாவிற்குள்ளே தான் நீங்கள் காணும் இந்த உலகம், இந்த நிஜம் அப்படிங்கிறது நாம் எப்படி நைட்டு தூங்கினோம்னா ஒரு கனவு மாதிரி இருக்கோ, அது போல் ஒரு கனவு போல் வந்து கொண்டிருக்கின்றது, கனவு போல் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிஜத்தை வெளிச்சமே, அந்த நிஜத்துக்கு வெளிச்சம் கொடுக்கறதே அப்படின்னா உங்கள் ஆத்மாவினுடைய வெளிச்சம், உங்களோட ஆத்மாவினுடைய தன்னுணர்வு தான். இப்போ எப்படி ஒரு தேட்டருக்குள்ளே போய் உட்கார்றோம், ப்ரொஜெக்டர் ரூம்லேருந்து ஒரு ஸ்க்ரீனில் ஒரு படம் ஓடுது, நம்ம சினிமா தேட்டரில் படம் பார்க்குறோம் இல்லையா, தேட்டருக்குள்ளே நடக்குது இல்லையா, அது மாதிரி இந்த நிஜம், நீங்கள் வாழும் இந்த வாழ்க்கை, நீங்கள் காணும் இந்த பிரபஞ்சம் கூட உங்கள் ஆத்மாவிற்குள் தான் நிகழ்கிறது. புரியுதுங்களா? இப்போது நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது இல்லையா, அதுக்கு நான் நல்லா சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய தேக உடல் இருக்குது சரியா, நம்மளுடைய உடல். இப்போ நம்மளோட தன்னுணர்வு என்ன, நான் ரகு, நான் மனுஷன், என்னோட எல்லை என்பது இந்த உடல்,
நான் மனம் அப்படின்னு சொல்லி இந்த உடலுக்கும் மனதிற்கும் மட்டும் என்னுடைய தன்னுணர்வுங்கிறது இப்போ இருக்குது இல்லையா? இந்த உடம்பு தாண்டி நான் அப்படிங்கிற உணர்வு எனக்கு இருக்காது. சரியா? அது மாதிரி தான் உங்களுக்கும். நான் இறந்ததற்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் சொல்கிறாங்கன்னா, நாம் ஆத்மா ஒரு லோகத்திலிருந்து இன்னொரு லோகத்துக்கு போகணும்லாம் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் அப்படி தள்ளி வச்சுருங்க. முதலில் நம் தன்னுணர்வு என்பது நம் ஸ்தூல உடலிலிருந்து நம்மளுடைய ஒளி உடலுக்கு மாறிக்கொள்ளும், ஆவி உடலுக்கு மாறிக்கொள்ளும். அது என்ன ஆவி உடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஐஸ் கட்டி இருக்குது. இந்த ஐஸ் கட்டியை கொதிக்க வச்சிங்கன்னா என்ன ஆகுது? கொதித்து ஆவியாகுது இல்லையா? அப்போது ஒரு கட்டியாக ஐஸ் க்யூபாக இருந்தது இப்போ ஆவியாக மாறுச்சு இல்லையா? அது மாதிரி உங்களுடைய ஸ்தூல உடலுக்கு உங்களுடைய ஒளி உடல் அப்படிங்கிற ஒரு ஆவி நிஜமும் உண்டு. இப்போது நம்மளுடைய தன்னுணர்வு அப்படிங்கிறது இறந்ததற்கு பிறகு இந்த தேக உடலிலிருந்து அந்த ஸ்தூல உடலுக்கு மாறிக்கொள்ளும். இதை ஆவி உடல்னு சொல்லலாம், சூட்சம உடல்னு சொல்லலாம், ஆங்கிலத்தில் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஸ்பிரிட்டாக நம்மளை நம்ம உணர்வோம் இறந்ததற்கு பிறகு. அப்போது என்னென்னா, நாம் காணும் அந்த நிஜம் அப்படிங்கிறது கூட மாறி இருக்கும். எப்படி மாறி இருக்கும்னா, இப்போது ஒரு டிவி பார்த்துட்ருக்குறீங்க, சேனல் டக்குன்னு மாறுது. நீங்கள் உங்களே அறியாமல் சேனலை மாற்றிடுறீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய நிஜம் அப்படியே மாறுதா? சன் டிவிலேருந்து அடுத்த சேனல் விஜய் டிவினா, இது வரைக்கும் சன் டிவி பார்த்துட்டு இருந்த நீங்கள் மாற்றணுன்னு டக்குன்னு விஜய் டிவி மாறிடுதா? அதுபோல் நீங்கள் காணும் இந்த பூமி அப்படிங்கிற அந்த உலகம் அப்படிங்கிறது நம் தன்னுணர்வு என்னைக்கு நம்மளோட உடல்லேருந்து சூட்சும உடலுக்கு மாறுதோ, ஒளி உடலுக்கு மாறுதோ, அப்போவே நம் உலகம் என்பது மாறிக்கொள்ளும். அப்போது நம்ம இந்த பூமியிலிருந்து ஆவி உலகத்திற்கு நாம் பிரயாணம் செய்கிறதில்ல. பிரயாணம் செய்கிறது மாதிரி ஒரு மாயை நமக்கு இப்படி ஏற்படுது. ஏன்னா நாம் தூரம் அப்படிங்கிற பரிணாமத்துக்குள்ளே இருக்கிறோம், நேரம் தூரம்னு. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் நகர வேண்டும். ஆனால் இது அப்படி இல்லை. ஒரு பரிணாமத்திலிருந்து இன்னொரு பரிணாமத்திற்கு அலைவரிசை இடம்பெயர்றது தான் அது. அப்போது ஆத்மாவாக ஒரு ஸ்தூல உடலிலிருந்து நம்மளுடைய பாடியிலிருந்து ஸ்பிரிட்டாக மாறிடுவோம். அந்த ஸ்பிரிட்டாக மாறுறதுங்கிறது இன்ஸ்டண்ட்டாக நடக்கும். இறந்ததற்கு பிறகு இது நடக்கும். நீங்கள் இறந்ததுக்கு பிறகு அந்த உலகத்தில் அந்த உலகம் என்பது வேறு இடத்துல இல்லை, உங்களோட நிஜம் மட்டும் மாறிக்கொள்கிறது. சூட்சம உடலுக்கு தகுந்த அந்த நிஜத்தை நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களோட அன்புக்குரியவர்கள் நீங்கள் வேறு ஒரு கோணத்திலிருந்து பார்ப்பீர்கள். நம்மளை மாதிரி உடம்பு, கண்ணு, காது வச்சு அவங்க அப்படி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியாது. இப்போ ஒரு 3D படம் பார்க்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கண்ணாடி கொடுப்பாங்க தேட்டரில். பார்க்கும்போது அந்த படம் நல்லா தெளிவாக தெரியும். அந்த கண்ணாடி கழட்டிட்டிங்கன்னா நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் மயமயன்னு தெரியுது இல்லையா? அது மாதிரி நம்மளுடைய ஒளி உடல்லிருந்து பார்க்கும்போது நாம் காணும் இந்த நிஜம் அப்படிங்கிறது கூட வேறு மாதிரி தான் தெரியும். இதுதான் நிலை. இப்போ என்ன ஆகுது? இந்த ஒளி உடலில் நம்ம இப்போ இருக்கிறோம், ஒரு ஸ்பிரிட்டாக, ஒரு ஸ்பிரிட் வேர்ல்டில் இருக்கிறோம், இல்லது ஒரு ஆவி உடலாக ஆவி உலகத்தில் நாம் இருக்கிறோம். இப்போது இந்த ஆவி உடலுக்கும் நம்மளுடைய ஸ்தூல உடலுக்கும் என்ன ஒரு வேறுபாடுன்னா, நம்மளுடைய ஸ்தூல உடல், இப்போ இருக்கக்கூடிய மனித உடல் ரொம்ப அடர்த்தியான அலைவரிசை கொண்டது, குறைந்த அலைவரிசை கொண்டது. நம்மளுடைய சூட்சும உடல் அப்படிங்கிறது அதிக அலைவரிசை கொண்டது. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம மனிதனாக நிறைய செயல்கள் செஞ்சுருப்போம். நம்ம நல்லதுன்னு நினச்சி செஞ்சுருப்போம், சிலது கெட்டதுன்னு நினச்சி செஞ்சுருப்போம். இதை பற்றின விழிப்புணர்வு இருக்காது. இது உண்மையிலேயே சரியா இல்லையா, இது உண்மையிலேயே நியாயம் தானா, தர்மம் தானா, நன்மை தானா, அது நமக்கு எதுவுமே தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு தப்புனா கூட அது பண்ணுறது சரின்னு படுதுன்னு பண்ணுறோம் இல்லையா? இப்போ அது எல்லாமே உங்களுடைய உள்நோக்கம், உங்களுடைய நம்பிக்கைகள், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இந்த ஸ்தூல உடலுக்குள்ளே ஒரு எனர்ஜிஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம், சக்தி மையங்களை உருவாக்கியிருக்கும், சக்தியை உருவாக்கியிருக்கும். இப்போது அனைத்தும் உங்களோட விழிப்புணர்வுக்கு வரும். எப்படி வரும்னா, நீங்கள் நன்மை செஞ்சுருக்கீங்க நிறையா பேர்த்துக்கு, அந்த நன்மையால் பிறர் நன்மை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி அந்த ஆனந்தத்தை அனுபவித்தார்கள் அப்படிங்கிற அந்த உணர்தலை நீங்கள் உங்கள் கோணத்திலிருந்து உணர்ந்து பார்ப்பீங்க. அந்த ஒளி உடலாக அல்லது சூட்சும உடலாக அல்லது ஆவி உடலாக ஆவி உலகத்திலிருந்து இந்த உணரும் அந்த ஏகாந்தமாக, இப்படி மக்கள் நிறைய பேர்த்துக்கு நான் நன்மை பண்ணியிருக்கிறேன், நிறைய பேர் என்னால் நன்மை அடைந்திருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள், ஆனந்தம் அடைந்திருக்கிறார்கள்னு உங்களுக்குள் அந்த ஏகாந்தத்தை உணர்வீர்கள். இந்த ஏகாந்தத்தை உணரும் அந்த தன்மைக்கு பேர் ஸ்வர்க்கம்னு பேர். இப்போது நீங்கள் அந்த ஏகாந்தத்தில் உணரும் போது அந்த அலைவரிசை என்னென்னா, உங்களுக்கு வெளியும் நிஜமாக பிரதிபலிக்கும் ஆவி உலகத்தில். அப்போது நீங்கள் பார்க்கும் அந்த உலகம் அப்படிங்கிறது கூட பார்த்திங்கன்னா, அந்த ஸ்தூல உடலிலிருந்து, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரொம்ப ரம்யமாக,
நம்ம இப்போ நம்ம வந்து பூமியில் வந்து அழகானது அப்படின்னு சொன்ன பனிமலை, செடி கொடி தாவரங்கள், நல்ல அழகாக சீதோஷ நிலை, ஒரு வானவில் இப்படி இருக்கோம் இல்லையா? இது மாறும். இது வந்து நம்ம பூமியில் மனுஷனாக பார்க்குறது. சொர்க்கத்தில் வந்து நீர்வீழ்ச்சி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்றதெல்லாம் வந்து ஒரு நம்ம மனுஷனோட பார்வையிலிருந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமே ஒழிய, ஆவி உலகத்தில் அது வேறு. அந்த நிஜம் வேறு, நம் நிஜம் வேறு. அது எல்லாமே இங்கே மின்காந்த புலங்களாக தான் இருக்கும், எலக்ட்ரோ மேக்னட்டிக்காக தான் இருக்கும். அப்போது உங்களுக்கு நீங்கள் ஏகாந்தமாக இருக்கிறீர்கள், உங்களுக்குள்ளும் சொர்க்கத்தை உருவாக்குவீர்கள். அந்த வைப்ரேஷன் என்னென்னா அது வெளியிலும் ஒரு நிஜமாக பிரதிபலிக்கும். இதுதான் சொர்க்கத்தில் வாழ்கிறதுன்னு பேர். இப்போது நீங்கள் நிறைய தவறு பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர்த்துக்கு துன்பத்தை இழைத்திருக்கிறீர்கள். அது தெரிந்தோ தெரியாமலோ, புரிதலோடோ புரிதல் இல்லாமையோ பண்ணிட்டீங்க. இப்போ பிறர் எவ்வாறு உங்களால் தீமையை அடைந்தார்கள், வருந்தினார்கள், வருத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தாக வேண்டும், நீங்கள் அனுபவித்தாக வேண்டும். இதுக்கு அப்போது பிறருக்கு நிறைய தீமை பண்ணிட்டோம், நிறைய பாவங்கள் செஞ்சுருக்கோன்னா அது உங்களுக்குள் ஒரு தகிப்பை உண்டாக்கும். ஏன்னா பிறரை நீங்கள் அழ வச்சுருக்கீங்க, பிறரை துன்பப்படுத்தியிருக்கீங்கன்னா அந்த துன்பத்தை நீங்கள் உணரணும். ஏன்னா நீங்கள் செய்த செயல் என்பது திரும்ப உங்களுக்கே வருது. இது தண்டனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எதை விதைத்தீர்களோ அதற்குண்டான அறுவடை, அவ்வளோதான். இப்போ என்னென்னா தெரிஞ்சு பண்ணியிருக்கலாம், சில பேர் தெரியாமல் கூட தப்பு பண்ணியிருக்கலாம். இப்போ என்னென்னா அந்த தகிப்பை நீங்கள் உணரும் போது அதைத்தான் நம்ம நரகம் அப்படின்னு மதங்கள் சொல்கின்றன. இப்போது அந்த எனர்ஜி அப்படிங்கிறது வந்து வெளியும் பிரதிபலிக்கும். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இறந்ததுக்கு பிறகு இவர்கள் வந்து நெருப்பு உலகத்தில் வந்து அவர்கள் இருந்தாங்க, அந்த ஆன்மாக்கள் இருள் உலகத்துக்கு நோக்கி போயிட்டாங்க. ஒரு ஆன்மாக்கள் என்பது வந்து அங்கே வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அமிலமழை பெஞ்சிட்டே இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? உண்மையில் எந்த மாதிரி உலகத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை உங்களுடைய எனர்ஜி தான் உருவாக்குது. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அது மாறுபடலாம். இப்போ நம்ம பூமியே இருக்கிற மாதிரி ஒரு உலகம், அது மாதிரி இன்னொரு உலகம் இருக்குது. ஒரு சொர்க்கம், ஒரு நரகம். அந்த சொர்க்கத்தில் வந்து நீர்வீழ்ச்சி இருக்கும், பார்க் இருக்கும், உட்காந்து நம்ம 3 வேளைக்கு சாப்பாடு கிடைக்கும். இதெல்லாம் மனிதனுடைய புரியுதுங்களா? நீங்கள் வந்து எல்லாமே ஒரு ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷனாக புரிஞ்சிட்டிங்கன்னா தான் இது உங்களுக்கு தெளிவு வரும். அப்போது இந்த சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது வந்துங்க நம்மளுடைய அகச்சூழல் தான். அதே சமயத்தில் நம்ம அகச்சூழல் வெளியில் கண்ணாடியில் நம்ம முகம் எப்படி பிரதிபலிக்குதோ அது மாதிரியும் அது பிரதிபலிக்கும். அதனால தான் இந்த இருள் உலகங்கள், வெளிச்ச உலகங்கள், ஏகாந்தமான உலகங்கள்ன்றது. இதில் என்னென்னா இந்த ஸ்தூல உடல் பூமியில், சூட்சும உடல் ஸ்பிரிட்டாக ஆவி உலகத்தில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த ரெண்டும் ஆன்மாவிற்குள் நிகழும் கனவு. நீங்கள் ஒரு ஆவியாக இருக்கும்போது அல்லது ஒளி உடலாக இருக்கும்போது ஸ்பிரிட்டோட வேர்ஷன்லேருந்து உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சின்றது இருக்கும். உங்களுடைய தன்னுணர்வு, உங்களை பற்றி நிறைய புரிதல்கள் வரும்போது நீங்கள் அடுத்த நிலையை நோக்கி இடம் மாறுவீர்கள். எப்படி அந்த பூமியில் மரணம் அடைஞ்சதுக்கு பிறகு பூமி நிஜத்திலிருந்து அந்த ஆவி நிஜத்திற்கு வந்து உங்களுடைய அலைவரிசை மாறிச்சோ, உங்களோட நிஜமும் அப்போதே மாறியதோ, அதுபோல் நீங்கள் உங்களை கனவு கண்டு கொண்டிருக்கும் அந்த ஆத்மாவாக நீங்கள் உணர்வீர்கள். இதுதான் சச்சிதானந்த நிலை, சாந்தி அடைந்த நிலை அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அல்லது முக்தி அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அதுதான். அப்போது இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? ஆத்மா முக்தி அடைந்த நிலையில் எப்பவுமே இருக்குது. முக்தி அடையாததை போன்ற ஒரு கனவை கண்டு கொண்டிருந்தது, அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஆத்மலோகத்தில் இருந்து கொண்டே ஒளி உடலாக வந்து இந்த ஸ்பிரிட்டோட டைமென்ஷனில் இருக்கிற மாதிரியும் மனுஷனாக பூமியில் வாழ்கிற மாதிரியான கற்பனையைத்தான், கனவைத்தான் கண்டு கொண்டிருந்தது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. புரியுதுங்களா? அதனால் ஆத்மா எங்கு செல்லும் அப்படின்னு சொன்னால் ஆத்மா எங்கும் செல்வதில்லை. நம்முடைய ஸ்தூல உடலிலிருந்து நாம் வெளிச்ச உடலுக்கு நம்மளுடைய தன்னுணர்வுங்கிறது, நான் அப்படிங்கிற அந்த உணர்வு இடம்பெயர்ந்து கொள்கின்றது. அப்போது அதனோட நிஜமும் மாறிக்கொள்கிறது. அப்போது நீங்கள் நைட்டு கனவு கண்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழனி கோயிலுக்கு இல்லை ஏதோ ஒரு மலை கோயில், அதில் நீங்கள் சாமி கும்பிட்டுருக்குறீங்க. இப்போ காலையில் தூங்கி எந்திரிச்சிட்டிங்க. இப்போ அந்த கோயிலிருந்து நீங்கள் நடந்து வந்தீங்களா? இங்கே உங்கள் பெட்ரூமுக்கு கண் விழிச்சு பார்த்தீங்க. அந்த கனவுல ஒரு நான் போய் ஒரு கோயிலில் கனவு கண்ட மாதிரி, சாமி கும்பிட்ட மாதிரி கனவு கண்டேன்னு தானே சொல்கிறீங்க. அங்கேருந்து பிரயாணம் பண்ணிட்டு வரல இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம இறந்ததுக்கு பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஸ்பிரிட் வேர்ல்டு அப்படிங்கிறது கூட ஒரு நிஜத்திலிருந்து இன்னொரு நிஜம் அலைவரிசை மாறுகிறது. உங்களுடைய தன்னுணர்வுங்கிறது வந்து மனிதனிலிருந்து ஒரு ஒளியுடலுக்கு மாறிக்கொள்கிறது. அது ஒரு நிஜத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதற்கு மேல் நீங்கள் வந்து உங்களுடைய தன்னுணர்வு உயரும்போது, உங்களுடைய லெவல் ஆஃப் அவேர்னஸ் உயரும்போது நான் ஆத்மானு கண் விழிப்பீங்க. நான் எப்பவுமே முக்தி அடைஞ்ச நிலையில் தான் இருக்கிறேன். எனக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது.
பிறந்ததைப் போலவும் இறந்ததைப் போலவும், இறந்து ஸ்தூல உடலிலிருந்து ஒளி உடலுக்கு வந்ததைப் போலவும், ஒளி உடலிலிருந்து இப்போ நான் ஆத்மாவுக்கு திரும்பினதை போன்ற ஒரு விளையாட்டை விளையாண்டுன்னு தான் பார்ப்பீங்க. அதனால தான் ஆத்மாவிற்கு பிறப்பு இறப்பு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆத்மா பூமியில் பிறக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. இது நம்ம கன்ஃபியூஷன் ஆயிரும். அந்த பிறப்பு இறப்பு இல்லை, அப்புறம் ஏன் பூமியில் அது பிறக்குதுன்னு நம்ம சொல்லுவோம்? பிறக்கவில்லை, ஆத்மா எங்குமே நகரவில்லை. இப்போ வானத்தில் ஒரு நட்சத்திரம் பார்க்குறீங்க, அது என்ன சொல்கிறீங்க? அது நட்சத்திரம்ங்கிறீங்க. இல்லை, அது நட்சத்திரத்தின் ஒளி மட்டும்தான். நட்சத்திரம் அந்த இடத்துல தான் இருக்குது இல்லையா? நட்சத்திரமே நம்ம பார்க்கல, நட்சத்திரத்தின் ஒளியைத்தான் நாம் பார்க்கிறோம். அது மாதிரி ஆத்மா ஆத்மலோகத்தில் மட்டும்தான் இருக்கும். ஆத்மா இங்கே போச்சு அங்கே போச்சு அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னா உங்களுடைய இங்கே புரிதலின் மேலிருந்து தான் வருது. புரியுதுங்களா? அதே மாதிரி ஆத்மா இந்த சொர்க்கத்துக்கு போகுது, நரகத்துக்கு போகுது, யமதூதர்கள்ங்கிறதெல்லாம் என்னென்னா, யம தர்மராஜாங்கிறது ஒரு ரூட். புரியுதுங்களா? ஒரு வழி. இப்போ எப்படி நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறேன்னா, நான் திருவண்ணாமலையும் போயும் போகலாம், இப்படியும் போகலாம், ஸ்ட்ரெயிட்டாக சேலம் போயும் போகலாம். நிறைய வழிகள் இருக்கு இல்லையா? உங்களோட மத நம்பிக்கைகளுக்கு தகுந்த மாதிரி தான் அந்தந்த சேனல் வழியாக நீங்கள் ஒரு நிஜத்துக்கு இடம் மாறுறீங்க. அது ஸ்பிளிட் செகண்டில் நடக்கிற ஒரு விஷயம். புரியுதுங்களா? அதனால் பிரபஞ்சத்தின் நிஜங்கள் என்பது எல்லையற்றது. பொதுவாக அடிப்படையில் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஸ்தூல உடலிலிருந்து நம்மளோட சூட்சம உடலுக்கு இடம் மாறுகிறோம். அதற்கு மேல் நம் நிலை உயரும் போது நம்ம ஆத்மானு உணர்றோம். அது முக்தின்னு பேர். சரியா? இதில் உங்களுக்கு இறந்தவுடன் ஆத்மா எங்கே செல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுட்டிங்களா? இப்போ வீட்டை சுற்றி சுற்றி வருதுன்னெலாம் உங்களுக்கு புரியுதா? சொர்க்கலோகம் போயிடுச்சுன்னா எப்படி சுற்றி சுற்றி வரும்லாம் நீங்கள் குழம்ப தேவையில்லை. சொர்க்கம் என்பது வேறு இடத்துல இல்லை, அது ஒரு அகச்சூழல். நீங்கள் ஒளி உடலாக இருக்கும்போது அதற்கு தகுந்த நிஜத்தை பிரதிபலிக்குது. அந்த நிஜத்திலிருந்தே உங்களுடைய அன்புக்குரியவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். எங்கேயுமே நம்ம இடம் மாறல, ஒரு இடம் விட்டு இடம் மாறல, ஒரு உலகம் விட்டு உலகமெல்லாம் மாறல. இதே இடத்தில் இங்கேயே தான் இருக்கின்றோம். நம் நிஜம் மட்டும் மாறிக்கொள்கிறது. அந்த நிஜத்திலிருந்து நம்ம அன்புக்குரியவர்களையும் பார்க்க முடியும். அதனால தான் கனவுல சில அன்புக்குரியவர்கள் நான் என்னுடைய உலகம் இப்படி இருக்குது, என்னுடைய உலகம் அப்படி இருக்குது அப்படின்லாம் கனவில் சொல்வதும் உண்டு. அதே மாதிரி அவர்கள் வீட்டிலும் இருப்பதும் உண்டு. புரியுதுங்களா? இந்த தூரம் அப்படிங்கிற மாயையிலிருந்து நீங்கள் விலகி கொள்ள வேண்டும். அதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புரிதலை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இதிலிருந்து நிறைய கேள்விகள் வரட்டும், நிறைய சந்தேகங்கள் வரட்டும். இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் நான் மீண்டும் உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்கும்போது ஆத்மாவை பற்றிய ஞானம், புரிதல், ஒரு தெளிவு எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். இல்லைன்னா இந்த சமூகம் கற்றுக் கொடுத்த நம்பிக்கைகளுக்குள்ளேயே நீங்கள் விளையாண்டுட்டு இருக்க வேண்டியது தான். ஒன்றோட ஒன்று முரண்பட்டுகிட்டே இருக்கும், குழப்பமாக இருக்கும், என்னதான் ஏன் நடக்குதுன்னு. சரியா?